வேலூர் சிறையில் இருந்த ஒருவர் வெளிநாட்டில் இருந்த ஒருவருக்கு இங்க இருந்து 600 பேர் அனுப்பினாரு. சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய சொந்த ஊரான தவசிக்குறிச்சியில் இருந்து ஒரு கொண்டையன்கோட்டை மறவரை கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அனுப்பவில்லை என்பதை சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். பேசும் பச்சை பொய்களை சொல்லி ஒரு போலியான ஒன்றை சொல்லி நல்லதுக்கு சொன்னா நாங்கள் அனுமதிக்கிறோம், நீ அதை வச்சு மேம்பட்டு போ. ஆனால் ஒரு சமூகத்தை அழுத்துகிற, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற, ஒரு சமூகத்தை எந்திரிக்க விடாம செய்கிற வேலையை செஞ்சனா உன்னோடு மோதிப்பாக்க நாங்கள் தயார். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொல்றேன், நீங்களும் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இம்மானுவேல் சேகரன் தேசிய தலைவரும் அல்ல, ஒரு மயிரும் அல்ல. அந்த மாவீரனுடைய வரலாற்றை நீங்கள் மறைக்க முற்படாதீர்கள். அவன் ஒரு சமூக விடுதலை போராளி. முத்துராமலிங்க தேவர் கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் வட்டார தலைவர். சரியா? புரியுதா? எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது. கொண்டையன்கோட்டை மறவர்களுக்கு மட்டும் தலைவர், மற்ற தலைவர் கிடையாது. செம்பியன்கோட்டை மறவருக்கு நீ தலைவர் கிடையாது. இதுதான் வரலாறு. அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரை சித்தரு கித்தர் என்றிய முத்துராமலிங்க தேவர் கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் வட்டார தலைவர். சரியா? புரியுதா? எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது. கொண்டையன்கோட்டை மறவர்களுக்கு மட்டும் தலைவர், மற்ற தலைவர் கிடையாது. செம்பியன்கோட்டை மறவருக்கு நீ தலைவர் கிடையாது. இதுதான் வரலாறு. அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரை சித்தரு கித்தர் என்றிய அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நான் கோயிலுக்குள்ள கூட்டு போனாரு அப்படின்னா, என்னை தேடிக்கிட்டு இருந்தா நான் எங்கிட்ட கோயிலுக்குள்ள கூட்டு போகுது, எப்படி கூட்டு போவேன்? ஓடி ஒளிவேனா? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா? எனவே இதெல்லாம் வந்து ஏற்க முடியாது. எனவே எல்லாமே போய் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு மேலும் உண்மையை மூடி மறைக்க கூடாது என்பதற்காக நான் களத்திற்கு வந்திருக்கிறேன். 600க்கும் மேற்பட்ட போராளிகளை வந்து படை திரட்டி அனுப்பினாராம். எப்பா இதை மாதிரி ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு உலகத்தில் இருக்குமா? ஒரு அக்கா பேசுறாங்க, அவங்க பேர் என்ன, கவிதா ஜவஹர் அக்கா. 1939 அவர் கைது செய்யப்படுகிறார். உங்களுடைய புனித போராளி. 1941 நேதாஜி இந்திய நாட்டிலிருந்து தப்பித்து ஓடுகிறார். 42 இந்திய தேசிய ஃபார்வர்டு பிளாக், 39 தொடங்கின ஃபார்வர்டு பிளாக் தடை செய்யப்படுகிறது. 43 அவர் வந்து வெளிநாடுகளிலிருந்து, ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து அந்த துருப்புகளை வைத்து அவர் ஒரு படை அமைக்கிறார். அதில் வந்து பர்மா, சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து ஒரு சிலர் பங்கேற்றார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் வரலாறு, எதுக்கும் ஆதாரம் கிடையாது. இப்படி இருக்கிற நிலையில் வேலூர் சிறையில் இருந்த ஒருவர் வெளிநாட்டில் இருந்த ஒருவருக்கு இங்க இருந்து 600 பேர் அனுப்பினாரு. சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய சொந்த ஊரான தவசிக்குறிச்சியில் இருந்து ஒரு கொண்டையன்கோட்டை மறவரை கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அனுப்பவில்லை என்பதை சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். பேசும் பச்சை பொய்களை சொல்லி ஒரு போலியான ஒன்றை சொல்லி நல்லதுக்கு சொன்னா நாங்கள் அனுமதிக்கிறோம், நீ அதை வச்சு மேம்பட்டு போ. ஆனால் ஒரு சமூகத்தை அழுத்துகிற, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற, ஒரு சமூகத்தை எந்திரிக்க விடாம செய்கிற வேலையை செஞ்சனா உன்னோடு மோதிப்பாக்க நாங்கள் தயார். சமூக நிகர்மை நான் இப்பவும் சொல்றேன், தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொல்றேன், நீங்களும் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இம்மானுவேல் சேகரன் தேசிய தலைவரும் அல்ல, ஒரு மயிரும் அல்ல. அந்த மாவீரனுடைய வரலாற்றை நீங்கள் மறைக்க முற்படாதீர்கள். அவன் ஒரு சமூக விடுதலை போராளி, அவன் ஒரு சமூக நிகர்மை போராளி, அவன் சமூக உரிமை போராளி. விடுதலை போராட்டத்தில் வந்து பரமக்குடியில் சாகல தம்பி, பதிவு செஞ்சுக்கோ. விடுதலை போராட்டத்தை சாகல, சாதி ஆதிக்கத்தை, அடாவடித்தனத்தை, அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை, அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி, உறவுகளும் சரி கைவிடு. அதே போலதான் நான் சொல்லுகிறேன், முத்துராமலிங்க தேவர் கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் வட்டார தலைவர். சரியா? புரியுதா? எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது. கொண்டையன்கோட்டை மறவர்களுக்கு மட்டும் தலைவர், மற்ற தலைவர் கிடையாது. செம்பியன்கோட்டை மறவருக்கு நீ தலைவர் கிடையாது. இதுதான் வரலாறு. அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரை சித்தரு கித்தர் என்றிய எப்படி திருப்பிக்கிட்டு தற்குறி இப்படி எல்லாம் பேசியவர் தான் சித்தர்னா, சித்தர்கள்லாம் செத்து போயிடுவாங்கடா.
நீங்கள் பேசுவதை பார்த்தால். எனவே அருவருப்பான ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது. தமிழ் தேசியம் ஏற்காது. நான் வாக்கு அரசியலுக்கெல்லாம் நான் வரல, நானும் வாக்கு அரசியல் இருக்கிறேன். ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன், உண்மைகளை பேசுவேன். இந்திய சுதந்திர எந்த போராட்டம் வா பேசும். எங்க ஐயா அவர் யாரு? நவமணி தான். நவமணி ஐயா வாங்கய்யா, வாங்க நேருக்கு நேரம் உட்காருமியா, அமைதியா பேசுவியா. எங்கய்யா ஒரு குற்ற வழக்குகளில் போனவரை போய் நீங்க தேசிய விடுதலை போராட்டம் எப்படி ஏற்க முடியும்? கேளுங்கள், நீங்கள்லாம் ஊடகவாதிகள். நான் சொல்லுவது தவறு என்றால் என்னை கேள்வி கேளுங்கள். மல்லர்களாக இருக்கட்டும், மறவர்களாக இருக்கட்டும், ஏற்க முடியாது. உண்மைக்கு புறம்பாக மாப்பூசியை விட இங்க தமிழ் தேசிய போராளி யாரு? எங்கள் ஐயா வஉசியை விட இங்க இந்திய விடுதலைக்கு போராடுறது யாரு? கப்பலோட்டிய தமிழனை விட சொல்லுங்கள். இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை உளவுத்துறை இதை பதிவு செய்ய வேண்டும். காவல்துறை கணக்கில் எடுக்கணும். பொய்களையும் புரட்டும். நான் சொல்லுகிறேன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். யாருக்கு? குற்ற பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கி சீரழிந்த மக்களுக்கு. இதான உண்மை. அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு, வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது. இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல், எதிர்காலம் எல்லாவற்றையும் நாம் இழக்க தயாராக இருக்கிறேன். இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் உண்மையை சொல்ல இதுவரைக்கும் நான் பேச கிடையாது. தமிழ் மரணத்துக்கு தெரியும். நான் முத்துராமலிங்க தேவரை பற்றி எங்க பேசியிருக்கிறேன்? அவருக்கும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் எதுவும் தொடர்பு கிடையாது. கோயில் நுழைவு போராட்டம், வைத்தியநாத ஐயர் அவன் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு எதிரானவன். அவனுக்கும் வெங்கட்ராமையனுக்கும் ஏற்பட்ட ஒரு மோதல், ஒரு சிறு நடவடிக்கை. 6 பேரை கூட்டு போறான். அதுல 5 பேர் பறையர் சமூகம், ஒருவர் சவுந்தரபாண்டிய நாடார். மண்ணுரிமையில பதிவு செஞ்சிருக்கிறேன். புள்ளி விவரத்தை நான் தருகிறேன். இப்படி இருக்கிற போது அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் நான் கோயிலுக்குள்ள கூட்டு போனாரு அப்படின்னா, என்னை தேடிக்கிட்டு இருந்தா நான் எங்கிட்ட கோயிலுக்குள்ள கூட்டு போகுது எப்படி கூட்டு போவேன்? ஓடி ஒளிவேனா? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா? எனவே இதெல்லாம் ஏற்க முடியாது. எனவே எல்லாமே போய் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிலத்தள்ளி பேசும். பேசுறது தான் வந்திருக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்கள். அப்ப தாழ்த்தப்பட்டவன் யார சொல்ற? 9 பேர் மறவர்கள். எப்ப நீங்க தாழ்த்தப்பட்டவங்களாப்பா? 2 பேர் கள்ளரு, 3 பேர் அகமுடையாரு, 2 பேர் பிள்ளைமாரு. அப்ப நீ 16 பேர் உங்களுடைய அடிமை விசுவாசிக்கு 1957 தேசிய மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். 59 விடுதலை ஆறாரு, 60 எழுதி வைக்கிறாரு. 58 இந்திய அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறது. 1958 1961 அதை நடைமுறைப்படுத்துகிறது. இதை அறிந்து கொண்ட நம்முடைய நிலக்கொடையாளர், மாபெரும் மக்கள் தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அடிமை விசுவாசிகள் 16 பேரை கூப்பிட்டு அந்த 16 பேர்ல 2 பேர் தான் பள்ளர்கள், 2 பேர் பிள்ளைமாறு, 3 பேர் கள்ளராக முடியாது. மற்றது எல்லாமே அவருடைய சொந்தக்காரர். அவர்களை வைத்து நீங்கள் ஒரே நாளில் எழுதி வாங்கி, சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு 5 குடும்ப உறுப்பினர்களை வைத்தவர்களுக்கு 30 ஏக்கர். இங்க குடும்பமும் கிடையாது, உறுப்பினரும் கிடையாது. அப்ப இதிலிருந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் கொடுத்து திரும்ப பின்னாடி அதை பிடுங்கிக்கிறீங்க. இதான வரலாறு. எவனோ ஒரு அடிமை, எவனோ ஒரு துரோகி, கருணா போன்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு நீங்க காட்சிப்படுத்துறீங்க. அதை ஏற்க மாட்டோம். நாங்கள் உலகம் ஏற்காது, ஏற்க விட மாட்டோம். இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நீ நிலத்தை கொடுத்தான் கூட எது என்ன கொடுத்தேன்? நிலம் உங்களுக்கு ஏதுங்க? நிலத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? வரலாற்று தொடர்பு. வாங்க பேசுவோம். எனவே இது போன்ற சமூக விரோத வேலைகளை, பொய்களை, புரட்டுகளை சொல்லுகிறத நிப்பாட்டிக்கிட்டு உண்மையை பேசுவோம். வாங்க உண்மையை பேசுவோம். வாங்க உண்மையை பேசி நன்மையை செய்வோம். இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது.